உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி, என்னாச்சுப்பா கையில? லக்ஷ்மி அத்தை, நான் பாட்டுக்கு பைக்ல வந்துட்டு இருந்தேனா படுபாவி குறுக்க வந்துட்டான். அவன் மேல நான் மோதிர கூடாதுன்னு திரும்ப பாருங்க. ஐயோ, அப்படியே கீழே விழுந்துட்டேன். சரி, அப்புறம் என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்துட்டல? லட்சுமி, வெற்றியை இங்க வந்து உட்கார சொல்லுமா. வாப்பா. நீங்க சாப்பிடுங்க. ஆமா வெற்றி, வாங்க சாப்பிடலாம். சார், நீங்க சாப்பிடுங்க சார், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. நீங்க தனியா போகும்போது உங்களுக்கு ஒரு துணையா இருக்கட்டுமேனு உங்க பின்னாடி வந்தேன். அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ண நானு? அது யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்? ஐயோ, அது யாருங்க அந்த பையன்? உங்க ஃப்ரெண்டா? சொல்லுங்க. கொஞ்ச நாளா ஒருத்தன் என் பின்னாடியே சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை என் பின்னாடி வராம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? எவனு சொல்லுங்க மேம், அவன் கைய காலை எடுத்துறேன். அப்படிதான் சொன்னான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சும்மா சும்மா உங்க பேரை சொல்லி சொல்லி அடிச்சான். அந்த பொண்ணு பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு அடிச்சு கைய உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கை உடைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி அடிச்சான் தெரியுமா? அவர் அப்படி பண்ணாரா? ஒரு குழந்தைக்கு அம்மாடா அவங்க பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு என்ன போட்டு அடிச்சு நிமித்திட்டாங்க. மேடம், நான் எவ்வளவு அழகா இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா தளபதி விஜய் மாதிரி, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தல அஜித் மாதிரி, நடுவுல பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி இருந்த. ஆனா நீங்க ஆள் வச்சு அடிச்சு இப்படி கைப்புள்ள வடிவேல் மாதிரி ஆக்கிட்டீங்களே. இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? அந்த கடவுள் உங்களை மன்னிப்பாரா? சொல்லுங்க கடவுளே. என்னப்பா அவ்வளவு வலியா? கஷ்டமா இருக்கு. உனக்கு ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லுப்பா, ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா போகணும் அத்தை. அப்போ நான் கூட்டிட்டு போகவா? ஐயோ வேண்டாம் அத்தை. ஏன்? கமலி வரேன்னு சொல்லியிருக்கா. கமலி? கமலியா? அது யாரு? என் அட்டை பொண்ணு. நான் அவளுக்கு உசுறு. அவ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. ஓஹோ, அப்படியா? அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ண பத்தி தீபா எதுவும் சொல்லவே இல்லையே. அது அவ சின்ன வயசுலயே ஃபாரின் போயிட்டா. ஓஹோ, இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கா. அப்படியா? சரி. ஆமாட்ட, அவ ரொம்ப நல்லவ. அவ மனசு யாருக்கும் வராதத்த. பார்த்தாலே பசி தீருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, இப்படி எல்லாம் பேசினாலாவது சூடு சொரணை வந்து வாழ்க்கையில முன்னேறாங்களான்னு பாப்போம். அதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லையே. போதும், நிறுத்துங்க மாமா. டேய், யாரை நிறுத்த சொல்றேன்? நீங்க என்ன பேசினாலும் நாங்க கேட்டுட்டே இருக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நாளா நான் ஏன் பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு வேலை இல்ல. இனிமே நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சதை விட உங்க பொண்ண இல்ல, என் பொண்டாட்டிய நான் நல்லா பார்த்துப்பேன்.
அப்பா, என் புருஷன் இப்போ பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. வேலை இல்லைன்னு தானே மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம அவர் அவமானப்படுத்துறீங்க. இனிமே அவரு ஒரு பிசினஸ் மேன். அதுக்கேத்த மாதிரி அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகிக்கோங்க. தீபா, என்ன இது மாமா கிட்ட போய் இப்படி? அப்பாவா இருந்தா என்ன, பாட்டியா இருந்தா என்ன? என் புருஷனை நீங்க அவமானப்படுத்திட்டு இருப்பீங்க, அத கை கட்டி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு, அதை யாரும் சீண்டி பார்க்காதீங்க. என் குடும்பம் எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னு தான் நான் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். தீபா, என்னம்மா? தீபா, ஐயோ, ஏங்க, என்னங்க, ஏன் இப்படி மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்துறீங்க? உன் மாப்பிளைக்கு ரோஷம் ரொம்ப பொத்துக்கிட்டு வருது. அவன் சொல்ற மாதிரி நிஜமாவே ஒரு பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறினான்னு வச்சுக்க, முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். அத முதல்ல தெரிஞ்சுக்க. என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். செக். வாடா. வாங்க முருகன் சார். என்னடா என்ன 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 முருகா, அத்தைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போறியா? என்ன ஆச்சுடா? என்னன்னு தெரியல. பணமா? ஏது இவ்வளவு பணம்? நல்லா நல்லா முருகா, நல்லா எழுந்து. முருகா, எழுந்துரு. எழுந்து. டேய், என்ன? அண்ணே, உன்னோட மாச சம்பளம் தானே? அச்சோ, என் மூத்த மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. முருகா, இது நீ உழைச்சு சம்பாதிச்ச காசுடா. இத நீயே வச்சுக்கோடா, செலவுக்கு வச்சுக்கோ. என்ன சொல்றாரு? அவரு இந்த குடும்பத்துல ஒரு ஆளாம். அவரு சம்பாதிச்சத இந்த குடும்பத்துல உரிமையா செலவு பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறதுக்கு உங்க அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நீங்க ரொம்ப லக்கி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.